எப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறது. கடைசி காலம், கர்த்தர் வரக்கூடிய காலம் சமீபமாயிற்று. சோ கர்த்தர் வருகிற நாட்கள் இனி தள்ளி போட முடியாது. வசனம் இந்த கூட்டத்துக்காக, இந்த நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக ஆயத்தமான பொழுது கொடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் மனங்கசந்து அழுவான். இதுதான் இந்த வசனம். இந்த பராக்கிரமசாலியும் மனங்கசந்து அழுவான் அப்படிங்கக்கூடிய வசனம் இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஆண்டவர் இந்த கடந்த மாசம் 21ஆம் தேதி சொன்னார். டிசம்பர் மாசத்துல ஒரு 3 நேரம் சொன்னார். ஏன் இந்த கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சொன்னார் கர்த்தர். கர்த்தருடைய நாள் என்கிற அந்த நாள் எல்லாம் எப்படி கொடூரமும் கடூரமாய் இருக்கும். அந்த நாள் இருளுக்குரிய நாள். அந்த பின்னால் வசனம் இருக்குது. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், இக்கட்டும் இடுக்கமும் நாள், அழிவும் பால் கடிப்புமான நாள், இருளும் அந்தகாரமான நாள் அப்படிங்கிறது. அப்போ அங்க மேல சொல்லப்படுகிற பராக்கிரமசாலியும் மன கசந்து அலறுவான். பராக்கிரமசாலி மன கசந்து அலறுவான். ஏன் பராக்கிரமசாலி அலறுவான்? இன்னைக்கு நிறைய தேசங்கள் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள், பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், பல துறையில திறமையானவர்கள், வல்லுநர்கள், மிலிட்டரியில் இருக்கக்கூடிய விசேஷ சேனையில ஸ்பெஷல் போர்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், சிறப்பு படையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்கள் பலத்தை நம்பி பயணிப்பார்கள். தங்கள் சுய அறிவை நம்பி பயணிப்பார்கள். பலமான ஒரு எனக்கு பலம் இருக்கிறது அவங்க சாதனை பண்ணியிருப்பாங்க. சில காரியங்கள்ல பொருளாதாரத்துல சாதனை பண்ணியிருப்பாங்க, தொழில சாதனை பண்ணியிருப்பாங்க, பெரிய கல்வி அறிவுல சாதனை பண்ணியிருப்பாங்க, சில பட்டங்கள்ல சாதனை பண்ணியிருப்பாங்க. சேனைகள் அதாவது ராணுவத்தில் இருந்து பல சாதனைகளை செய்து கொண்டிருப்பாங்க. அதிகாரத்திலிருந்து பல நாடுகளை பயமுறுத்துகிற சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற அதிபர்கள் உண்டு. பராக்கிரமசாலி அந்த நாளுக்காக பலமா அலறுவான். இதான் செய்தி. அது எப்படி அப்படின்னா, இன்னைக்குள்ள ஒரு செய்தி வந்தது. 20 மணி நேரத்துல, இன்னைக்கு காலை செய்யல 20 மணி நேரத்துல ட்ரம் கையில ஒரு ஃபுட்பாலும் ஒரு பிஸ்கட்டும் கொடுக்கப்படுது அப்படின்னு. டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக 20 மணி நேரத்துல பதவி ஏற்கப்படுறார். 20 மணி நேரத்தில் அவர் பதவி ஏற்கும் போது அவர் கையில இல்லாத ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதா. இந்த 20 மணி நேரத்துக்கு வர அதிபர் இருக்கக்கூடியவர் ஜோ பைடன் அப்படிங்கக்கூடியவர் அமெரிக்கா. உலகத்திலேயே ஒரு பெரிய வல்லரசு நாட்டுடைய அதிபர் ஆகும்போது அவருக்கு பல அதிகாரம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பெரிய படைபலம், நம்பர் 1 படைபலம், அந்த படைபலத்தை இயக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்தினாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிலாம் இருக்குது. ஆனா இப்ப வரக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே உலகத்துல பல எச்சரிக்கையான சில செய்திகளை சொல்லுகிறார். சில நாடுகளை பயமுறுத்தி இருக்கிறார். தான் ஒரு பலசாலி அப்படின்னு அவர் காட்டுறார். அதுதான் அமெரிக்க அதிபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தின் திறவுகோல். அந்த ஃபுட்பால் அப்படிங்கக்கூடியது ஒரு பேக் இருக்குமா, அந்த பேக்ல 20 கிலோ வெயிட் உள்ள ஒரு கருவி இருக்கும். அந்த கருவியை அந்த சாஃப்ட்வேர் போய் இயக்கணும்னா அது அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா அந்த அதிபர் ஒருத்தருக்கு தான் இருக்குது. அதான் ஃபுட்பால் அப்படிங்கிறாங்க. பேர் நல்ல பேர். அங்க அமெரிக்கா ஜப்பான்ல ஹிரோஷிமால போட்ட குண்டுக்கு பேர் லிட்டில் மேன் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. குண்டு லிட்டில் மேன், பயங்கரமான நாசம் பண்ணிச்சு. 2வது குண்டுக்கு பேட் மேன் வச்சிருந்தான். அதுக்கு பிறகுதான் இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் உலகத்தில் போடப்பட்டிருக்கிறது.
ஆனா இப்போ அந்த அணு ஆயுதத்தின் மீது ஒரு பலம் எங்களுக்கு இருக்குது. நாங்க நினைச்ச உலகத்தில் எந்த பகுதியினாலும் அடுத்த செகண்ட்ல அசைக்க முடியும், அழிக்க முடியுங்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்ல வராங்க. அப்ப ஃபுட்பால் அந்த 20 கிலோ வெயிட் உள்ள ஒரு பேக் அவருடைய மெய்காப்பால் விசேஷமான ராணுவ வீரர் அந்த கையில் இருக்கும். எப்போதும் எந்த இடத்துக்கு போனாலும் அது இருக்கும். எந்த பட்டணத்துல எந்த தேசம் எங்க போனாலும் அது அவர் என்ன செய்வாரு, அங்க இருந்து ஆன் பண்ணலாம். ஆனா அதை ஆன் பண்ணதுக்கு ஒரு கீ வேணுமே, சாவி. அதுதான் பிஸ்கட் கார்டு. கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்கும். கார்டு என்னன்னா அதுல போட்டு அது கார்டுக்குள்ள பின் இருக்கும். அந்த பின் அந்த கார்டுக்குள்ள ஒரு பின் இருக்கு. அந்த பின் அடிச்சாதான் அது ஓபன் ஆகும். அந்த அதிகாரம் தான் ஃபுட்பாலுக்குள்ள அதிகாரம். அந்த பின்னுல இருக்கக்கூடிய கார்டுல இருக்கக்கூடிய பின், அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார். 20 மணி நேரத்துக்கு பிறகு அந்த அதிகாரம் கையில போகுது. அப்ப அவர் என்ன, நான் தான் பலசாலி, நான் நினைச்ச உலகத்துல எந்த திசையும் அசைக்க முடியும் ஏற்கனவே சொல்லிட்டாரு சொல்லுவாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ அந்த நாளை சகிக்கிறவன் யார், பராக்கிரமசாலி மனங்க சந்தாளருவான். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். நடக்கும். இதுக்கு ஒரு அடையாளம் என்ன? உலகத்தில் எல்லா பாதுகாப்பு அம்சம் உள்ள ஒரு தேசம் USA, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அதான் USA. அந்த தேசத்துடைய பிரதான ஒரு பட்டணம் லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்த ஆண்டு துவக்கத்திலே கர்த்தர் சொன்னார், சோதோம் கோமோரா பட்டணம் போல் இருக்கிற பட்டணங்கள் மேல அக்கினி இறங்கும், தீப்பெட்டி ஏறி பல பட்டணங்கள் சொல்லும்போது பாருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா அந்த பட்டணங்கள்ல தீப்பெட்டி எரிஞ்சது எப்படி வந்தது, எப்படி இவ்வளவு வேகம் போச்சு என்னன்னு சரியா சொல்ல முடியல. பெரிய அழிவை நிறுத்த முடியல. நிறுத்தினாங்க, அதுக்குள்ளேயும் அந்த பட்டணங்கள் எறும்பு கூட ஆயிட்டு. பெரிய அந்த பட்டணத்தில் பலசாலிகள் இருந்தார்கள், பணக்காரர்கள். இந்த உலகத்துல பெரிய பெரிய மில்லியனர்கள் அந்த பட்டணத்துல வீடு வச்சிருக்காங்க எல்லாம். அதாவது என்னன்னா, ஹாலிவுட் என்கக்கூடிய சினிமா துறையில உள்ளவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. அவங்க சொந்த வீடு, பங்களா, சும்மா வீட்டுல சும்மாவா இருக்கும். அவர்கள் விலை மதிப்பான உடைகள், விலை மதிப்பான பொருட்கள், ரத்தினங்கள், கோல்டு எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டதுனால 1 செகண்ட் என்னாயிட்டு எல்லாம். இதுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. கடந்த 5ஆம் தேதி நினைக்கிற அந்த நாட்கள்ல அந்த உலக அளவுல குளோபல் ஒரு அவார்டு அப்படின்னு அங்க நடத்திருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ், அந்த ஹாலிவுட் சிட்டி. அது வருஷம் நடக்குமா ஆண்டு துவக்கத்துல. அங்க அவங்க அந்த அவார்டு வாங்கினவங்க ஒவ்வொருத்தரும் எப்போதுமே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ காட் அப்படின்னு எதையாவது சொல்லி வாங்குவாங்களா, அநேகர் வாங்குவாங்களா. அப்படி ஒரு பகுதி வர அந்த அவார்டு அந்த இது முடிஞ்சுட்டு அது தொகுப்பாளர் கேட்கிறாங்களா, இதுவரை நீங்க வாங்கினவங்க யாரும் தேங்க்யூ லார்ட்னு சொல்லல, யாரும் கடவுளம் பொதுவா மகிமைப்படுத்தல அப்படின்னு சொல்லும்போது கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அங்க இருந்தவங்க, கடவுளே இல்லாத நகரத்துக்கு எப்படி கடவுள் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல முடியும், கடவுளே இல்லாத இடம். அடுத்த போது பலரும் பல மாதிரி. அது ஏன் சொல்லணும், அவன் திறமைக்கு தக்க அவன் திறமை இது. பல மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை, 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பாருங்க, அந்த பட்டணத்தின் மேல அக்கினி வருகிறது. சும்மா வராதுங்க. ஆமோஸ் 9:8 சொன்ன பாவம் செய்கிற தேசம், பாவம் செய்கிற பட்டணங்களுக்குள்ள வரும். அந்த வசனம் அங்க அப்படியே இருக்கட்டும். நீங்க புதுசா அதை ஏற்கனவே வாசிக்கப்பட்ட வசனம் அவங்க ஏசாயா 30 எடுங்க. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களோ என் வாக்கை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினாலே விளங்கவும் எகிப்தின் நிழலில் ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. பாவத்துக்கு மேல பாவம் செய்து முரட்டாட்டம் பண்ணுகிறவன் உலகத்துல, எகிப்து உலகம்
அவனுக்கு ஐயோ. அங்கதான் 31ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், இஸ்ரவேல் அதான் கர்த்தரை நோக்காம, கர்த்தருடைய உதவியை தேடாம, கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய், எகிப்துக்கு அதான் உலகத்துல போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, குதிரைகள் மேல நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகம் இருப்பதினால், ரதங்கள் அநேகம் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. குதிரை வீரர்களை நம்பி மகா பலசாலி, எப்படி மகா பலசாலிகளாய் இருப்பதினால், மகா பலசாலிகளாக குதிரைகள், குதிரை வீரர் நம்பி, குதிரை பலத்தை நம்பி அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார் ஐயோ. பின்னால இருக்கும் அடுத்த வசனம் 2-3ல சகாயம் செய்யறவனும் சரி, சகாயம் பெறுகிறவனும் சரி. அந்த தொடர்ந்து அந்த வசனம் வாசிக்கும் போது, அவரும் ஞானம் உள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி, தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். ஏசாயா 24:1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 6 தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க நல்லா கேட்கணும். எவ்வளவு கடினமான செய்தியை சொல்லியிருக்காரு பாருங்க, வாசிக்கலாம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி, அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படி நல்லங்க, உலகத்துல ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் ஊழியக்காரனுக்கு அதான், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படி அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகி, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும். அடுத்து பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே வியந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கர்த்தரை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். பாருங்க, ஏன் இது நடக்கு? எதுக்கு ஆண்டவருக்கு மேல ஆண்டவருக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னா, அந்த வசனம் மீண்டும் வாசிக்கலாம். கட்டளை மீறுகிறான், நியாய தீர்ப்பை வெறுக்கிறான். வாசிக்கலாம் மீண்டும். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டு அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். ஏன் இது நடக்குது? கேள்வி கேட்பாங்க. தேசம் ஏசாவை பார்க்கிறது, கட்டளையை மீறுதான், நித்திய உடன்படிக்கையை மீறுதான், கர்த்தருடைய கற்பனைகளை மீறுதான், வசனம் தெரிஞ்சு பிரசங்கம் கேட்கல மீறுதான். இதெல்லாம் நடக்கும், ஒரு சாபம் வருது. 31ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். மாம்சம்தானே கர்த்தர் தம் கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி, சகாயம் செய்கிறவனும் இடறி, சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். அங்க பட்டயத்தை நம்பினவன், குதிரையை நம்பினவன் அவனுக்கு உதவி செய்ய பெரிய வல்லரசை நம்பி நிற்பாங்க. சில நாடுகள் அவங்களுக்கு உதவி செய்கிற நாடுகள் அவங்களை நம்பி இருப்பாங்க. வல்லரசு விழுமோ அவனுக்கு உதவியா இருக்கிற நாடுகளும் தேசம் விழும். பட்டயத்தை நம்புகிறவர்கள் எல்லா தேசமும் இன்னைக்கு பட்டயங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்துல பூனேல ஒரு அணிவகுப்பு நடந்திருக்குது. அதுல ரோபோ நாய் ஏற்கனவே கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னால உள்ள பிரசங்கம் 1 வருஷத்துக்குள்ள இருக்கும். நம்ம பிரசங்கம் அங்க இருக்குது.
கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது பைபிள் வேதாகம அடிப்படையில. ரோபோ நாய் இப்ப அங்க வருது, அணிவகுப்புல வந்திருக்குது. அதான் பட்டயம், குதிரை பலம். பட்டயத்தை நம்புகிறவர்கள் அதை யாரு உதவி செய்றாங்களோ அவர்களும் விழுவார்கள், உதவியை வாங்கினவனே விழுவான் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நடக்கும் போது நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க, கர்த்தர் வரப்போறார். கையை வைத்து நல்லா சொல்லுங்க, ஹalleluya 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 ஹalleluya. எசேயா 26 4வது வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்க. இந்த உலகத்துல பட்டயத்தை நம்பாத, குதிரை பலத்தை நம்பாத. அப்படி நம்புறவங்க எல்லாம் காணாம போயிருவான். இந்த உலகம் கடைசி காலம் கர்த்தர் இருக்கிறார் என்பது அடையாளம் என்ன அதான் சொல்றாரு. கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்க. கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் உயரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை, அவர் உயரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை கீழே தள்ளுகிறார். கீழே தள்ளுகிறார். உயர்ந்த நகரத்தையும் உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி, தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய அது பண்ணுவார். மண்ணாக மட்டும் மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். அடுத்து கால் அதை மிதிக்கும். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலும் சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். அவை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர், மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே, உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியாய் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமக்கு காத்திருக்கிறோம். 9வது வசனம் வாசிக்கலாம். 9 ஆத்துமா, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. இரவிலே வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியார், எனக்குள் இருக்கிற என் ஆவியார் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அதிகாலையில் உம்மை தேடுவேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது, பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள், பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். நீதி. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பூமியில நடக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற குடிகள், பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இப்ப நியாய தீர்ப்பு, இது ஒரு வித நியாய தீர்ப்பு. கடைசியில வெள்ளை சிங்காசனத்துல வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறது வேற, இப்ப நடக்கிற நியாய தீர்ப்பு. 2018 இருந்து ஆண்டவர் அந்த இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம் முடிஞ்சு நியாய தீர்ப்பின் நாட்கள் தொடங்கி விட்டதுன்னு சொன்னாருங்க. இது எல்லாருக்கும் சொல்லப்படல. சில ஊழியக்காரர் பிரசங்கித்த நாமும் கூட்டத்தில் இதை சொன்னோம். 2018 செப்டம்பர் நினைக்கிறேன், அந்த வருஷத்துல இது சொல்லப்பட்டது. அந்த நியாயத்தில் பல நாடுகள், பல பட்டணங்கள், அதான் பல தேசங்கள் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கப்படுகிற நிலை. எந்த இடத்திலே கர்த்தருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்கிறானோ, சட்டத்தை மீறுகிறானோ, நியமங்களை மீறுகிறானோ, கர்த்தருக்கு பயமில்லாத செய்கிறானோ, அங்க கர்த்தருடைய கோபத்திலே வரும். 9 அப்படிதான் சொல்லுகிறது. இதோ கர்த்தர் நியாயம் செய்யும் போது பூமியின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. மகா சங்காரமான நாள். சப்பனியா 1:16 வசனம் நீங்க வாசிங்கன்னா அது கொடிய நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும், அந்த நியாய தீர்ப்பு நடக்கும் போது என்ன நடக்குது? அரணிப்பான நகருக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதும் நாள். எல்லா பட்டணங்களுக்கு எதிராக எக்காலம் ஊதுகிறது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், இதோ சீயோனிலே எக்காலம் ஊது. சீயோனிலே எக்காலம் ஊது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்க. பரிசுத்த பர்வதத்திலே, என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்க. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள். டிசம்பர் மாதம் இந்த செய்தியை தான் பிரசங்கம் பண்ண வைத்த. சீயோனிலே எக்காலம் ஊது. விழா கொண்டாடுறத சொல்லாத அப்படின்னு சொன்னாரு. உபவாச நாள குறி அப்படின்னா இருக்குனால இங்க இன்னைக்கு எக்காலம் எங்க வருது? பட்டணங்களுக்கு விரோதமாக எக்காலம். சப்பனியா அங்க சொல்லப்படுகிறது 16ல, இதோ அரண்மான பட்டணங்களுக்கு விரோதமாக, அதாவது பாதுகாப்பு நிறைந்த பட்டணம் தானே, அதுக்கு எதிராக இதோ எக்காலம். வாசிக்கலாம் தொடர்ந்து அந்த வசனங்களை. மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம்
பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படியாக நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலமாக்குவார். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக 2500 வருஷம் முன்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நடக்கக்கூடிய காலம் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென் சொல்லுவோம். ஆமென். யார் பாவம் செய்கிறவர்களுக்கு எதிராக, பாவம் செய்கிற பட்டணத்துக்கு எதிராக, பாவம் செய்கிற தேசத்துக்கு எதிராக, கர்த்தருடைய கற்பனைகளை உடன்படிக்கை முறித்து போட்டவனுக்கு எதிராக, கிறிஸ்தவன் கிடையாது, யார் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறானோ அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய உக்கிர கோபம் வருகிறது. எரிச்சலினால் அந்த தேசங்கள் எரிக்கப்படும். மத்தேயு 6:33 சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாக நீ உலகத்தில் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டேன், இன்னைக்கு டீச்சிங் பண்ண போயிட்டேன், இன்னைக்கு அறுவடைக்கு போயிட்டேன், மனவெந்திரிக்கு களை எடுக்க போயிட்டேன், ஓ என் தொழில் இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டேன், இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எல்லாத்துக்கும் மேல எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம், எதை உடுத்துவோம் அப்படிங்கிறதுக்கல்ல, எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்கள், அவர் வருகைக்காக ஆயத்தமானவர்கள், அவர் வருகை சமீபமாயிருந்து விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய பார்வையில நீதி செய்ய முதல்ல தேடணும், வசனம் கேட்கணும், ஆராதனையில தவறாம பங்கெடுக்கணும். ஒரு வாரம் வீணாக்கிறாங்க, ஏன்னா அடுத்த ஆண்டு நம்ம இருப்போமான்னு சொல்ல முடியாது. அவர் வருகையின் காலம் சமீபமாயிற்று. அப்ப நீங்க என்ன நல்லா கவனிங்க, நீங்க ஆயத்தமாகணும். அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் கேளுங்க. நீதி என்னது? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். கம்யூனியன் வாங்காதவங்க சரியா கம்யூனியன் வாங்கணும். அவருடைய கற்பனைகள் சரியா கடைபிடிக்கணும். ஏன் எங்க வேதம் தெளிவா சொல்லுங்க, உடன்படிக்கை மீறினவர்கள் மீது நியாயத்தை பிரியமானவர்களே, நான் உங்களை பயங்காட்டுதலுக்கு இல்லை, பைபிள் வசனம், தீர்க்க தரிசன வசனம் இந்த காலம் நடக்கிறதான்னு பாருங்க. இந்த வசனங்களை வீட்டுல நீங்க மீண்டும் இந்த ஓபன் பண்ணி பார்த்து இந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க. முழங்கால் போடுவோம், வசனத்துக்கு நேராக, அதாவது கர்த்தருக்கு நேராக நம்முடைய மனதை முழங்கால் போடுங்க. மற்றவங்களை பார்க்காத, உங்க இருதயம் கர்த்தருக்கு நேரா இருக்கட்டும், உங்கள் உள்ள கர்த்தருக்கு நேரா இருக்கட்டும். இதோ அவர் வரப்போகிறார், நீங்க முதல்ல விசுவாசிங்க. அவர் நியாயம் செய்கிற காலம் என்பதை விசுவாசிங்க. நியாயம் செய்கிறார், அதான் உண்மை, இதை விசுவாசிங்க. பாவம் செய்கிற மனுஷன் குருடம் போல தடவி தெரிகிற காலம். பாவம் செய்கிற தேசம் இதோ கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் அழிகிற காலம். தேசம் புலம்பும், தேசம் வாடும். வேதம் சொல்லுகிறபடி இந்த காலத்தில் இருக்கும் போதும் என்னை தேடுகிற அடைக்கலமாக என் சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை என் மகிமையால் மூடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் மகிமையில மூடப்படும்படி ஒப்புக்கொடுங்க. ஓ, இனி நாட்களை வீணடித்து விடாதபடி, நேரத்தை வீணடித்து விடாதபடி கர்த்தர் தந்திருக்கிற நேரத்தை காலத்தை பயன்படுத்துவோம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, நான் ஒவ்வொரு வாரமும் சமூகத்தில் நிற்பேன்னு சொல்லுங்க. நேரங்களை வீணடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. கண்ணை மூடி ஜெபம் பண்ணி வேடிக்கை பார்க்காத. கண்ணை மூடி அம்மாட்ட சொல்லு, இயேசுப்பா நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லு. ஒரு நாள் நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்லு. உலகத்தை நோக்காதபடி, எகிப்தை நோக்காதபடி, உலகத்தை நம்பாதபடி, குதிரை மீது நம்பிக்கை வைக்காதபடி, உன் திறமையில நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நம்பிக்கையாக, கர்த்தரை அரணாக, கர்த்தரை கோட்டையாக, தாவீது சொன்னபடி என் அடைக்கலம், என் கேடகம், என் துருகம், ஓ எனக்கு எல்லாமானவரே.
எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவர் வருகிற நாளிலே அலறுவார். பராக்கிரமசாலி அலறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பலமுள்ளவரானாலும் கர்த்தர் பார்வையில நிற்க முடியாது. பலசாலிகள் அலறுவார்கள். குதிரையை வீரர்களை நம்பினவர்கள், பந்தயத்தை நம்பினவர்கள் அலறுவார்கள். ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அவருடைய மகிமையால் பாதுகாக்கப்படுவார்கள். நோக்கி பார்க்க வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்திருப்பார்கள் என்று விசுவாசம். வசனத்தை விசுவாசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உமது செட்டைகளின் நிழல் அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக. உலகத்தில் எத்தனை பெரிய சம்பவம் நடந்தாலும் பிள்ளைகளை நீ பாதுகாக்கிறீர்கள். எல்லா துதியும் கனவும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள். சீயோன் ஜெபக்கூடாரம். தொடர்புக்கு 9942466553 மற்றும் 9080589923. உச்சக்கடா விடுதலை உபவாச பிரார்த்தனை மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் SR மண்டபம். தொடர்புக்கு 9942466553 மற்றும் 9080589923. தொடர்பு கொள்ள சகோதரர் திதீம் பீட்டர் பால், சீயோன் ஜெபக்கூடாரம், நல்லாயன் தியான இல்லம் ஊழியங்கள், ஆலங்குளம் 627754, திருவேங்கடம் தாலுகா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட், தென்னிந்தியா. தொடர்புக்கு 9942466553 மற்றும் 9080589923.